ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்டோன் மேசன்ட்ரி பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? பிரிக் மேசன்ட்ரி பற்றி பார்த்துருந்தோம். பிரிக்கை வச்சு எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிக்கை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி நேச்சுரலாக நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டோனை வச்சும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பில்டப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வாலாக இருக்கட்டும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்டோனை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்போ அதில் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அந்த ஸ்டோனை நம்ம என்ன மாதிரி அந்த கோர்சிங்கில் வைக்கிறோம், ஓகேவா, அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி வைக்கிறோமா, என்ன மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சில டைப்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்போ அதை பற்றியும், அப்புறம் ஸ்டோன் மெசன்ட்ரியில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய அந்த கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டோன் மேசன்ட்ரி அப்படிங்கிறது நார்மலாக பாருங்கள், நம்ம நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனை எடுத்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்கவேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு குவாரியிங் அப்படின்னு சொல்லுவோம். அதிலேருந்து எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸிங், சீசனிங் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அதில் உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் என்ன, சீசனிங் அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்டோன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறோம். காமன்லி யூஸ்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானைட், சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், மார்பிள், ஸ்லேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம ஸ்டோன் மேசன்ட்ரிக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதில் நம்ம லைம் மார்ட்டர் இல்லைனா சிமெண்ட் மார்ட்டரை அந்த ஜாயிண்டில் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, அதை ஒரு ஸ்ட்ரக்சராக பில்டு பண்ணிடுவாங்க. இதில் ஒரு சில டேர்ம்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கோர்னைஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோர்னைஸ் அப்படின்னா எ மோல்டட் ப்ரொஜெக்ஷன் ஆன் மேசன்ட்ரி ஆன் த டாப் ஆஃப் த வால். அதாவது ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாப் ஆஃப் த வாலில். ஓகேவா, அந்த வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம கோர்னைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர் வந்து உங்களுக்கு மேலே உள்ள அந்த ஸ்ட்ரக்சரை தாங்கிறதுக்காக இது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வாலோட சேர்த்து பில்டு பண்ணியிருக்காங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோர்பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த மாதிரி டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. கோர்பெல் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஸ்டோன் எம்படட் இன் எ வால் டு சப்போர்ட் ஏ ஸ்ட்ரக்சரல் மெம்பர். ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வாலோட சேர்த்து பில்ட் பண்ணியிருக்க பேர் தான் கோர்பெல். கோர்னைஸ் அப்படின்னா என்ன, டாப் ஆஃப் த வாலில் ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கார்னைஸுக்கு கீழே வரக்கூடிய அந்த கோர்ஸ், அப்புறம் கார்னைஸ்க்கு மேலே வரக்கூடிய அந்த கோர்ஸ், அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃப்ரீஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எ கோர்ஸ் ஆஃப் ஸ்டோன் மேசன்ட்ரி ப்ரொவைடட் இமிடியேட்லி பிலோ த கார்னைஸ். அதாவது கார்னைஸுக்கு கீழே பிலோ, ஓகேவா, கீழே வரக்கூடிய அந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீசிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளாக்கிங் கோர்ஸ் அப்படிங்கிறது அந்த கார்னைஸுக்கு மேலே வரக்கூடிய கோர்ஸ். கோர்ஸ் ஆஃப் ஸ்டோன் மேசன்ட்ரி ப்ரொவைடட் இமிடியேட்லி அபோவ் த கார்னைஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோப்பிங் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம நேற்று பார்த்தது தான். எ கவரிங் ஆஃப் ஸ்டோன், காங்க்ரீட், பிரிக் ஆஃப் டெரகோட்டா பிளேஸ்ட் ஆன் த எக்ஸ்போஸ்டு டாப் ஆஃப் த எக்ஸ்டர்னல் வால். ஒரு வால் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கோப்பிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அதுதான் என்ன சொல்லுவோம், கோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டோன் மேசன்ட்ரி. ஸ்டோன் மேசன்ட்ரியில் நமக்கு என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட நம்ம அதை ப்ளேஸ் பண்ணுறத வச்சு அதை நம்ம எப்படி ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணியிருக்கோமா, அந்த ஸ்டோனை ப்ராப்பராக எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு சில டைப்பாக அவங்களுக்கு பிரிப்பாங்க. மேஜராக எத்தனை டைப்பு பார்த்தீங்கன்னா ஆஸ்லார் மெசன்ட்ரி, இன்னொன்று என்னென்னா ரபுள் மெசன்ட்ரி அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக பிரிப்பாங்க. அந்த ரபுள் மெசன்ட்ரியில் ஒரு சில டைப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். புரியுதா? கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் த திக்னஸ் ஆஃப் ஜாயிண்டோட திக்னஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, கண்டினியூட்டி ஆஃப் கோர்சஸ் வந்து எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ஃபினிஷ் ஆஃப் த ஃபேஸ், அந்த ஃபேஸ் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பிரிப்பாங்க. த ப்ராட் கிளாசிஃபிகேஷன் ஆர் ரபுள் மெசன்ட்ரி அண்ட் ஆஸ்லார் மெசன்ட்ரி. ஆஸ்லார் மேசன்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா நல்ல ஒரு கரெக்டான விதத்தில் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு குவாரிங் பண்ணி எடுப்போம். குவாரிங் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அதை ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க. கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எடுத்திருப்பாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்லார் மெசன்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ்லார் மெசன்ட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ்டு ஸ்டோன்ஸாக இருக்கும். வெரி ஃபைன், ஓகேவா, அக்யூரேட்லி ட்ரெஸ்டாக இருக்கும், கரெக்டான ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அதோட ஜாயிண்டோட திக்னஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 mm இருக்கும், மினிமமாக தான் இருக்கும். ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் பிளாக் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஆர் யூஸ்டு.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் த ஹையஸ்ட் கிரேட் ஆஃப் மேசன்ட்ரி அண்ட் காஸ்ட்லி. அதாவது இதுதான் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும், அடுக்கி வச்ச மாதிரி. அப்புறம் இது வந்து காஸ்ட்லி. ஏன் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணணும், ப்ராப்பராக கட் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஹையஸ்ட் கிரேட் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். ஆல் த கோர்சஸ் ஆர் இன் சேம் ஹைட். எல்லா கோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஹைட்டில் இருக்கும். நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்லார் மெசன்ட்ரி. ப்ராப்பர் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டில் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி அதில் லே பண்ணியிருக்காங்க. அப்படி தானே? இதுதான் என்ன சொல்கிறோம், ஆஸ்லார் மேசன்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரபுள் மேசன்ட்ரி. ரபுள் மேசன்ட்ரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு அன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓரளவு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ராப்பர் ஷேப்புக்கு கட் பண்ணியிருப்பாங்க ஸ்டோனை. இல்லைனா கட் பண்ணாமல் ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணாமல் அப்படியே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எடுத்துருப்போம். என்ன ஷேப்பில் கிடைக்குதோ நமக்கு அதே ஷேப்லேயே வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதான் ரபுள் மேசன்ட்ரி. இட் இஸ் ஏ ஸ்டோன் ஒர்க் வேரின் பிளாக்ஸ் ஆஃப் ஸ்டோன் ஆர் எய்தர் அன்ட்ரெஸ்டு ஆர் ரஃப்லி ட்ரெஸ்டு. ரஃபாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ப்ராப்பராக அக்யூரேட்டாக அவங்களுக்கு என்ன இருக்காது, அதோட சைஸு ஷேப்பு ரெக்டாங்குலர் ஸ்கொயரு இந்த மாதிரி குறிப்பிட்ட ஷேப்பில் வந்து இருக்காது, ஒரு ரஃப்பாக இருக்கும். த ஸ்டோன்ஸ் யூஸ்ட் ஆர் நாட் ஆஃப் யூனிஃபார்ம் சைஸ். யூனிஃபார்ம் சைஸில் உங்களுக்கு இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும். அண்ட் ஷேப் பட் ஜென்ரலி ஆஃப் பிரமிடல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதாவது அந்த கோனிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அது வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கோர்ஸ்டு ரபுள் மேசன்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ்டு ரபுள் மேசன்ட்ரி அண்ட் கோஸ்டு ரபுள் மேசன்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. திஸ் இஸ் த ரஃபஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோன். ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப்பாக இருக்கும், அந்தளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்காது, சீப்பாக இருக்கும். த ஸ்டோன் ஆர் யூஸ்டு ஃபார் வைட்லி டிஃப்ரெண்ட் சைஸஸ் 5 to 20 சென்டிமீட்டர். அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வேரி ஆகும். எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோ ஹைட் வாலுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ரெசிடென்ஷியல் பில்டிங் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு பப்ளிக் பில்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா கோர்ஸ்டு ரபுள் மேசன்ட்ரி. அந்தளவுக்கு எப்படி இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஷேப்பில் வந்து இருக்காது. ஓகேவா? ப்ராப்பர் ஷேப்பில் வந்து இருக்காது, ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இர்ரெகுலர் ஷேப்பில் தான் இருக்கும். இதில் ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்லார் மெசன்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட திக்னஸுமே 3 mm அப்படின்னு பார்த்தோம், ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கோர்ஸ் ரபுள் மெசன்ட்ரியில். நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா அன்கோஸ்டு ரபுள் மெசன்ட்ரி. தி ஸ்டோன்ஸ் ஆர் நாட் ட்ரெஸ்டு அண்ட் கோர்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் ரெகுலர்லி. ரெகுலராக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அன்கோர்ஸ்டு அப்படின்னா என்ன மீனிங் வரும்னா கரெக்டாக ஹரிசாண்டலாக அவங்களுக்கு லே பண்ணியிருக்க மாட்டாங்க அதோட கோர்சஸை. அந்த கல்லை அடுக்கி வைக்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ அது வந்து கரெக்டான விகிதத்தில் உங்களுக்கு இருக்காது. நாட் ட்ரெஸ்டு, அதே மாதிரி அதை வந்து ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. காம்பவுண்ட் வால், குடவுன்ஸ் இந்த மாதிரி இடத்துல, வேர் ஹவுசஸ் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஏன் ப்ராப்பர் ட்ரெஸ்ஸில் இருக்காது, எதுவும் ஆர்டராக இருக்கா, ஓகேவா, லைன் பை லைனாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படி தானே? இதுதான் அன்கோர்ஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லைன் பை லைனாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே வந்து எந்த வித உங்களுக்கு லைன் பை லைனாக இருக்காது, அப்படியே சும்மா கல்லை அடுக்கி வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க. அன்கோஸ்டு ரபுள் மேசன்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரை ரபுள் மேசன்ட்ரி. சேம் தான், கோஸ்டு ரபுள் மேசன்ட்ரி மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி கோஸ்டு ரபுள் மேசன்ட்ரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரை அப்படிங்கிறதுனால அங்கே என்ன மார்ட்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதோட கேப்லலாம் உங்களுக்கு ஸ்மால் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, சின்ன சின்ன கல் அதை வச்சு ஃபில் பண்ணிடுவாங்க. அதோட இன்டர்செக்ஷன்ஸில் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு இன்டர்லாக்கிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் என்ன சொல்கிறோம், ட்ரை ரபுள் மேசன்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸப்ட் தட் நோ மார்ட்டர் இஸ் யூஸ்டு இன் ஜாயிண்ட். ஜாயிண்டில் எந்தவித மார்ட்டர் நம்ம சொல்லக்கூடிய அந்த பேஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், சிமெண்ட்டு, லைம் மார்ட்டர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரேண்டம் ரபுள் மேசன்ட்ரி. ரேண்டம் ரபுள் மேசன்ட்ரினா ஸ்டோன்ஸ் ஆர் இர்ரெகுலர் சைஸ் அண்ட் ஷேப். ஸ்டோன்ஸ் ஆர் அரேஞ்சுடு ஸோ ஆஸ் டு ஹேவ் அ குட் அப்பியரன்ஸ். இர்ரெகுலராக தான் வச்சுருப்பாங்க, ஆனால் அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் அப்பியரன்ஸ் ஆகிற மாதிரி அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் என்ன சொல்கிறோம், ரேண்டம் ரபுள் மேசன்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃப்ளிண்ட் ரேபிள் மேசன்ட்ரி. ஃப்ளிண்ட் ரேபிள் மேசன்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இருக்கும்.
இது ஹில்லி ஏரியா இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளின்ட்டு ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். 8 to 15 சென்டிமீட்டர் சின்ன சின்னதாக இருக்கும். ஓகேவா? 8 to 15 சென்டிமீட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு கையில் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி உள்ள சைஸ் தான் இருக்கும். அதிலே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. லென்த் பார்த்தீங்கன்னா 15 to 30 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வேரி ஆகும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு லேசிங் கோர்ஸ். லேசிங் கோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட கோர்சஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டோன் மேசன்ட்ரியில். அதில் ஒரு பிளாக் மாதிரி வச்சுருப்பாங்க. ஹரிசாண்டல் பிளாக், கிட்டத்தட்ட ஹரிசாண்டல் பிளாக் மாதிரி அதோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு லேசிங் கோர்ஸ் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு லேசிங் கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நார்மலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோனை வந்து பில்டு பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த ஒரு ஹரிசாண்டல் பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஹரிசாண்டலில் ஒரு பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன சொல்லுவோம், லேசிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. A horizontal course of stone blocks provided to strengthen a wall made of irregular course of small stone. irregular course இருக்கிற இடத்துல அங்கே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு இடையில நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஹரிசாண்டல் பிளாக் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அது பேர் தான் லேசிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேல்ஸ் அப்படின்னா அதில் ஒரு இன்டர்செக்ஷன்லையோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய ஸ்டோன்ஸுக்கு இடையில கொடுக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி பார்த்த மாதிரி த சிப்ஸ் ஆர் ஸ்மால் பீசஸ் ஆஃப் ஸ்டோன் obtained as a result of reducing big blocks ஆஃப் ஸ்டோன் இன்டு த ரெகுலர் ஸ்டோன் பிளாக்ஸ். ஓகேவா? அதாவது அதை ஒரு ரெகுலர் ஸ்டோன் பிளாக்காக கொடுக்கறதுக்காக இடையில என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்பால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மால் ஸ்டோன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்ன சொல்கிறோம், ஸ்பால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் கைட்லைன்ஸ் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு ஸ்டோன் மேசனரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். குவாரி ஸ்டோன் சுட் பி சீசன்ட் ஆஃப்டர் ட்ரெஸ்ஸிங். அதாவது நம்ம குவாரிங் பண்ணி முதல்ல எடுத்துருப்போம். அதை என்ன பண்ணணும், ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். ட்ரெஸ்ஸிங்னா ஒரு ப்ராப்பர் ஷேப்புக்கு நம்ம அப்படியே அதை எடுத்துக்க முடியாது. ஒரு ப்ராப்பர் ஷேப்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கட் பண்ணி எடுப்பாங்க. அப்போ அதுதான் என்ன சொல்லலாம், ட்ரெஸ்ஸிங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீசனிங் வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சீசனிங் அப்படின்னா என்ன, அதில் உள்ள மாய்ச்சர் கண்டென்ட்டை என்ன பண்ணணும், லிமிட் பண்ணணும். அது மாய்ச்சர் கண்டென்ட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து அது டிஸ்இன்டெகிரேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதில் ஸ்ட்ரென்த்துமே ரெடியூஸ் ஆகும். இப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, மாய்ச்சர் கண்டென்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்டோனை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி குட் குவாலிட்டி ஸ்டோன் சுட் பி யூஸ்டு, இட் சுட் பி ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசான ஸ்டோன்ஸு சீக்கிரமாக உடஞ்சி போகக்கூடியதாக எடுத்துக்கூடாது. நல்ல குட் குவாலிட்டி ஸ்டோன் வந்து எடுத்துக்கணும். டியூரபிளாகவும் இருக்கணும். லாங் டைம் வந்து உழைக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ராப்பர்லி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நம்ம எடுக்கும்போது ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரபுள் மெசன்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓரளவு ட்ரெஸ்ஸிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டோன் ஷுட் பி லேய்ட் ஆன் இட்ஸ் நேச்சுரல் பெட் அண்ட் ஷுட் பி வாட்டர்டு பிஃபோர் செட்டிங் இன் மார்ட்டர். அதாவது நம்ம மார்ட்டர் வந்து அதில் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதில் தண்ணி நினச்சிக்கணும். அதை நம்ம பில்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி நினச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மார்ட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. குவைன் ஷுட் பி யூஸ்ட் அஸ் ஸ்ட்ரெச்சர் அண்ட் ஹெட்டர் இன் அல்டர்னேட் கோர்சஸ். குயின்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், அதோட கார்னரில் கொடுக்கக்கூடியதான் குயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் ஸ்ட்ரெச்சர் அண்ட் ஹெட்டர் வந்து கார்னரில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு ஹெட்டர், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டர், இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து இப்படி ஸ்ட்ரெச்சர், அதுக்கப்புறம் இது ஹெட்டர், இது ஸ்ட்ரெச்சர். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கார்னரில் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன சொல்கிறோம், குயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிஃபோர் அப்ளையிங் பாயிண்டிங் மார்ட்டர் ஷுட் பி ரேக்டு டு ஏ டெப்த் ஆஃப் 2 சென்டிமீட்டர். நம்ம வந்து பாயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த ஜாயிண்ட்லாம் இருக்கும். ஜாயிண்ட்டில் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மார்ட்டர் போட்டு அடுக்கி வச்சுருப்போம் மேலே. அது ஜாயிண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே 2.5 சென்டிமீட்டருக்கு சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு மார்ட்டர் போட்டு பாயிண்டிங் வந்து பண்ணுவாங்க. புரியுதா? அதுதான் சொல்கிறோம். 2.5 சென்டிமீட்டருக்கு அதை ரேக் பண்ணி எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டபுள் ஸ்கஃபோல்டிங் யூஸ். நம்ம முன்னாடி என்ன பார்த்துருப்போம், பிரிக்குக்கு சிங்கிள் ஸ்கஃபோல்டிங் பார்த்துருப்போம். அதாவது இதிலருந்தே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வாலில் இருந்தே நமக்கு கம்பு கொடுத்து அதிலேருந்து ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம பலகை மாதிரி இருக்கும். அதில் நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் சிங்கிள் ஸ்கஃபோல்டிங் சொல்லுவோம். அது பிரிக் ஒர்க்குக்கு. ஸ்டோனில் நம்ம அந்த மாதிரி ஹோல்டு வந்து போட முடியாது, அப்படி தானே? அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டபுள் ஸ்கஃபோல்டிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் ஸ்கஃபோல்டிங் யூஸ் பண்ணி இதிலேருந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, சப்போர்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு ஹோல் எதுவுமே போட்டு இதிலேருந்து கம்பை இழுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதிலேருந்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. நேராக வெளியிலே போட்டு இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். எர்த்தில் ஒரு
வெளியில் ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் டபுள் ஸ்கஃபோல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. க்யூரிங் ஷுட் பி டன் ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 ஆர் 3 வீக்ஸ். க்யூரிங் வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் உங்களுக்கு க்யூரிங் வந்து பண்ணணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கப்புறம். மினிமம் திக்னஸ் ஆஃப் த வால் இன் ஸ்டோன் மேசன்ரி 350 mm. மினிமம் திக்னஸ் வந்து உங்களுக்கு வாலுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா 350 mm வந்து அதோட திக்னஸ் வந்து இருக்கும். அதாவது 35 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் ஸ்டோன் மேசன்ரி வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்சிசி அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.